காரை கொண்டுட்டு வந்து அதை வச்சு ஒரு சகதி மண்ணு எல்லாம் அரைச்சிட்டு போச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதி பாத்தீங்கன்னா நல்லாத்து பாளையத்துல இருக்கிற அந்த நல்லாறு இதுல கிட்டத்தட்ட நான் அப்படியே கொஞ்சம் வழிகட்டலாம் அதெல்லாம் இருக்க வேண்டிய இந்த பகுதியை பார்த்துட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 அடி கூட இன்னைக்கு அகலம் இல்ல. நீதி இருக்கிற இடத்துலயே ஆதாய தாமரை தூர்வாராம கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தூர்வாராம போட்டதோட விளைவு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நேற்று இரவு முதல் அவங்க வீட்டுல தண்ணி உள்ள புகுந்து சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம அவங்களோட பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு சேதமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த பாதையை தூர்வாரி இருந்தா இன்னைக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இதுல அதிகாரிகளுக்கும் பெரிய பங்கு இருக்கு. நிறைய ஆக்கிரமிப்புகள் தொழிலதிபர்கள் நிறைய இடங்கள்ல ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் எடுத்து இந்த தூர்வார பணியை அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டும். மேயர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வருடந்தோறும் நொய்யல் ஆற்றங்கரையில பொங்கல் விழாங்கிறது பேர்ல டிஎம்கே நபர்களை வச்சு ஒரு விழாவை எடுத்துட்டு இருக்கிறீங்க. யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்ல. பொங்கல் அன்னைக்கு பொங்கலை வீட்டுல தான் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. பாதி மக்கள் வெளியூர் போறப்போ திமுக காரங்களுக்காகவே ஒரு விழாவை எடுத்து பண்ணிட்டு இருக்கிற மேயர் அவர்கள் தயவு செஞ்சு அந்த பணத்தை இந்த பகுதிக்கு செலவழித்து அதே தனியார் பங்களிப்போட இந்த தூர்வாரி இருந்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காது. அதே மாதிரி இந்த தூர்வாடுறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா இங்க பகுதி மக்கள் சொல்றாங்க. 2 இயந்திரம் 3 இயந்திரத்தை மட்டும் பேருக்கு கொண்டு வந்து நிறுத்தி தூர்வாடுற மாதிரி காமிச்சிட்டு மீண்டும் தூர்வாராம சென்றதன் விளைவுதான் இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், 15 நாட்களுக்குள்ள நீங்க இதை செய்யலைன்னா எங்க மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்கிட்ட காலையில பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். அவர் இந்த பகுதி மக்களுக்கு வேண்டி 15 நாட்களுக்குள்ள நீங்க பண்ணலீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் சொந்த செலவுல அண்ணாமலை அண்ணன் சார்பாக இந்த பணியை பிஜேபி சார்பா பண்ணி கொடுப்போம். மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். வாட்டை பத்தி அப்புறம் பேசிக்கலாங்க. மே ஜூன்ல மழை காலம் ஆரம்பிச்சிடும். மே கடைசியில ஜூன்ல பெருமழை ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஒரு நாள் பெய்த மழைக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு. இன்னைக்கு மழை இல்லாத காட்டி அந்த மக்கள் உள்ள போறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. ஆனா மே ஜூன்ல தொடர்ந்து மழை பெய்யற காலத்துல மிகப்பெரிய பாதிப்பு அந்த மக்கள் சந்திப்பாங்க. பல பேர்த்துக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. வியாபாரிகள் வெங்காயம் அரிசி வியாபாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு அந்த பொருட்களை எல்லாம் இழந்து நிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளும் குறிப்பா இங்க இருக்கிற கவுன்சிலர் உட்பட அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற மேயர் உட்பட காலையில வந்துட்டு கீழே கூட இறங்காம ட்ரோன் கேமரால அளவெடுத்துக்கிறேன்ட்டு போயிருக்கார் மேயர் அவர்கள். உண்மையிலுமே திருப்பூர் மாநகராட்சிக்கு மேயராக இருந்திருந்த உள்ள வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு ட்ரோன் கேமரால அளவெடுக்கிறேன்னு சொல்றதுக்கு இவர் எதுக்கு மேயர் பொறுப்புல இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேண்டுகோளை வைக்கிறோம். 15 நாட்களுக்குள்ள நீங்க செய்யலைன்னா நாங்க செய்ய தயாரா இருக்கோம். உங்களுடைய அனுமதி எல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை. பொதுமக்களை திரட்டி இந்த பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். நீங்க உடனே என்ன நம்பீங்க, அரசாங்க வேலையை தனியார் செய்யணும்னா அனுமதி வாங்கணும்னு நீங்க என்ன வேணாலும் தடுத்துக்கீங்க. 15 நாள்ல நீங்க செய்யலீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். எங்களுக்கு தேவை அனுமதி எங்க அண்ணாமலை கொடுத்திருக்காரு. அதை வச்சு நாங்க பண்ற தயாரா இருக்கோம்.